Alhamdulillah, wassalatu wassalamu ala rasulillah Muhammad ibn Abdullah wa ala alihi hizbillah amma ba'd. ශංගයාන ශෞරලේ ප්‍රියාරිகளே, කාලීන මාතෘකාවක් ගත්තේ මිම්බර් වේදිකාවේ. මේක කෙරෙන්න ඕනේ ලංකාවේ. සෑහෙන වටිනා දේශනයක් අපිට ලැබුණා. යුදමය අවස්ථාවේදී කොන්දේසි තියෙනවා. නිකන් යුද්ධ කරන්නයි කියලා නෑ, කොන්දේසි තියෙනවා. அதுக்கு சேர்த்து கொண்டா நல்லம் ஷேக், அந்த விஷயத்தையும் சேர்த்துக்கொள்ளணும் நீங்க கட்டாயம். யுத கொந்தேசி எனாம் ஸ்திரீன்ட்ட முகுத் கராண்டேப்பா, பெண்களை ஒன்று சேவானம், சின்ன பிள்ளைகள் ஒன்று சேவானம், வயசாளிகளை நோயாளிகள் ஒன்று சேவானம், மரமட்டைகள் ஒன்று சேவானம், ஆடு மாடு ஒட்டகங்களை மிருகங்களை சீப்பாவன்ட்ட முகுத் கராண்டேப்பா ஹிंसा. මේ යුද්ධමය නීති, මේ යුද්ධයක් මානසික මෙහෙයුම් උතුරේ කලේ මානසික මෙහෙයුමක් කියලා ඒගොල්ලන් ප්‍රචාර කරගෙන යනවා. මානසික මෙහෙයුමක් නෙමෙයි උතුරේ කලේ. எல்லாத்தையும் அழிச்ச, புலியை மலிச்ச, எலியை மலிச்ச, எல்லாத்தையும் மலிச்ச, ஆண்கள் பெண்கள் எல்லாத்தையும் டோசன் பண்ணின මානසික මෙහෙයුම අපිට අඳුන්වා දීලා තියෙන්නේ ඉස්ලාමි. එකත් එකට සම්බන්ධ විය යුතුයි. ஷேக்ட்ட මම ප්‍රාර්ථනා කරනවා සෑහෙන කාලෝචිත මාතෘකාවක් ගත්ත එක ගන්න ඕනේ, අනිවාර්යයෙන්ම ගන්න ඕනේ. இது யுத்தம் ஜிஹாதுண்டா எங்கள் ஆட்கள் ரத்த தோற்றியன்னு சொல்லி லே வெஹரீமக் கிரீம තමයි அங்கொரு ஜிஹாத், அங்கொரு ஜிஹாதும் நடக்கு. ஜிஹாத் யுத்தம் அல்ல. ஹைர் மாஷா அல்லாஹ், மகி மாத்ருகா பண்ணாங்க. இன்னும் ஷங்யானவர்களே, இந்த மாதத்திலே, இந்த முபாரக்கான மாதத்திலே உயிர் வாழ்றது பெரிய பாக்கியம். ஏன் தெரியுமா? இந்த மாதத்தில் அல்லாஹ்தாலா பெரிய சிறப்புகளை அல்லாஹ்தாலா இணைச்சு வச்சிருக்கிறான். போன வருஷங்கள் எங்களோட தோளோட தோல் நின்று நிறைய பேர் உயிர் வாழ்ந்திருப்பாங்க. ஆனா இப்ப இல்லை, இந்த கட்டத்தில் இல்லை. இந்த மாதத்தில் உயிர் வாழ்றது பெரிய பாக்கியம். ஏன் தெரியுமா? நாம சாமி இபாதத்துன், தூக்கம் வணக்கமாக கணக்கெடுக்கப்படக்கூடிய காலம். தூங்குறான் வணக்கம். இதர காலங்களில் சுன்னத்தான முறைகளை பேணி தூங்கினால் அது இபாதத்தாக கணக்கெடுக்கப்படுமே ஒழிய சும்மா புழுந்து படுக்கிறதெல்லாம் இபாதத்தாக கணக்கெடுக்கிறதில்லை. ஆனா இந்த மாதத்திலே பசியில, பட்டணியில, களைப்பிலே ஓய்வெடுப்பதற்காக வேண்டி பள்ளியிலே, ஊட்டிலே, ஆபீஸ்ல அல்லது வாகனத்தில் அல்லது ஒரு மரத்தடியில புழுந்து படுக்கிறான், இபாதத்தாக கணக்கெடுக்கப்படுகிறது. எவ்வளவு பெரிய பாக்கியம்! இபாதத்தாக கணக்கெடுக்கப்படக்கூடிய காலம் வேற காலங்கள் எடுக்கிறல்ல. அது மட்டுமல்ல, நஃப்ஸுஹு தஸ்பீஹத்துன் ஹுஸ்ம கனீமஹா அரீம தஸ்பீஹ் சம ஹுஸ்மக் வ தஸ்பீஹ். சுப்ஹானல்லாஹ். இதர காலங்களில் விடக்கூடிய மூச்சின் மூலமாக ஒன்றிக்கில் சொர்க்கம் தயாராகும், இல்லைன்னு நரகம் தயாராகும். ஆனா இந்த மாதத்தில் உடக்கூடிய ஒவ்வொரு மூச்சுக்கும் சொர்க்கம் தயாராகுது. அப்படியாப்பட்ட காலத்தில் உயிர் வாழ்ற பாக்கியம் கிடைச்சிருக்குது. எவ்வளவு பெரிய பாக்கியம்! இது எவ்வளவு பெரிய பாக்கியம்! அது மட்டுமல்ல, வஅமலுஹு முதாஃபத்துன், அவருடைய நன்மைகள் இரட்டிப்பாக்கி பன்மடங்காக்கி கூலி அளக்கிற காலம். பன்மடங்காக்கி கூலி அளக்கிறான். இதர காலங்களில் கொடுக்காத சன்மானங்களையும் வெகுமதிகளையும் இந்த மாதத்தில் அல்லாஹ் தஆலா வாரி வழங்குகிறான். அப்படியாப்பட்ட காலத்தில் உயிர் வாழ்ற பாக்கியம் கிடைச்சிருக்கு. எவ்வளவு பெரிய பாக்கியம்! வாரி வழங்குறான் அல்லாஹ் தஆலா. நபி அவங்க சொன்னாங்க, ஒரு சுன்னத்துக்கு ஒரு ஃபர்லுடைய நன்மை. ஏப்பா சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, சும்மா கேட்டுக்கொண்டிருக்கியாள். சுன்னத்து விளங்குது மில்ல, ஃபர்லு விளங்குது மில். ஜாய் போக்கொண்டு போறாங்க, விளப்பங்கட்ட போக்கொண்டு போறாங்க. உம்மத்தை கொண்டு வரணும் ஆரம்பத்திலிருந்தே. இந்த உம்மத்தை ஆரம்பத்திலிருந்தே கொண்டு வரணும். நாங்க சும்மா கேட்டுக்கொண்டிருக்கியா? ஒரு சுன்னத்துக்கு ஒரு ஃபர்லுடைய நன்மை. இதர காலங்களில் கோடிக்கணக்கான சுன்னத்தை ஹயாத்தாக்கினாலும் ஃபர்லுடைய நன்மையை தரமாட்டான். ஃபர்லு தான். ஆனா இந்த மாதத்திலே ஒரு சுன்னத்துக்கு ஒரு ஃபர்லுடைய நன்மை. சுப்ஹானல்லாஹ் சொல்லுவோமா? மாஷா அல்லாஹ், சுப்ஹானல்லாஹ்.
என்ன கண்டா தெரியும் நான்டா வேற நோக்கம் சுபஹானல்லாஹ். அதனால மிச்சம் பேர் தாடி வளர்ப்பாங்க, மிச்சம் பேர் தாடி வளர்ப்பாங்க. அப்படியே ஃபர்லாண்ட ஃபர்லுடன்மே தாராண்ட அப்படியோ அப்ப நான் இதை வளர்ப்போமையா என்று சொல்லி யார் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தி, யார் இந்த வார்த்தையை கண்ணியப்படுத்தி, யார் இதை ஹயாத்தாக்குவானோ காலம் பூரா ஃபர்லுடைய நன்மை. පුළුවන් කෝටා එක දාගන්න තව දවස් 15යි. තව දවස් 10යි නේ. 10යි. තව දවස් 10යි. පුළුවන් නම් දාගන්න. இந்த ஹதீஸ பல ஆண்டு காலம் கேட்ட மக்கள் இருக்கிறான் இந்த மஜ்மால. மட்ட பேனவா 25 வருஷம் 35 45 55 65 வருஷம் இந்த பயான கேட்டீங்க, இந்த ஹதீஸ கேட்டீங்க. படுனே படுனே අඩිචාව මෝත පාත අඩිචාව වයිද මනුෂ්‍යන. අඩියල්ල ඉත අඩියල්ල මේක පහරදීමක් නෙමෙයි, මේක පහදලා දීමක්. මම පහර දෙන මනුස්සයෙක් නෙමෙයි, මම සමාජෙත් එක්ක හරි ආදරේ. ඒකයි කෑදරව කතා කරන්නේ. මම පහර දෙන මනුස්සයෙක් නෙමෙයි, පහර දීමක් නෙමෙයි, ඒක පහදලා දීමක්. හදා ගන්න පුළුවන් නේ. වැරදි තියෙනවා අපි ගාව, නිවැරදි වෙන්න ඕනි. දූෂණ අඩු කිරීමට තමයි දේශන. දූෂණ අඩු වෙන්න ඕනි. මේ මාසේ අපි පොඩ්ඩක් හැඩ ගහන්න ඕනි. මේ මාසේ හැඩ ගහන්න ඕනි අපි. මේක පහර දීමක් කියලා හිතුවනම් මේ අවුරුද්දෙත් බඩු නෑ. මේ අවුරුද්දෙත් බඩු නෑ. இந்த வருஷம் இல்ல. அல்லாஹ் ஹயாத்தாக்குங்கோ மன் ஹுரிம ஹைரஹா ஃபகத் ஹுரிம். யார் இந்த மாதத்தின் நன்மைகளை வீணாக்குவானோ அவன் நாசமாகிட்டான். சுப்ஹானல்லாஹ், அவன் நாசமாகிட்டான். දින වෙලාවේ ගන්න ඕනේ. ලබන අවුරුද්දේ පණ පිටින් ඉඳීද නිදීද කවුද දන්නේ? இப்படி சொன்னாங்க நபி அவங்க. அப்படி சொல்லிட்டு இப்படி சொன்னாங்க, வலா யுஹ்ரம் இல்லா மஹ்ரூமுன். சுப்ஹானல்லாஹ், வலா யுஹ்ரம் இல்லா மஹ்ரூமுன். யாரும் நாசமாக்க மாட்டார்கள், இந்த மாதத்தின் நன்மைகளை யாரும் நாசமாக்க மாட்டார்கள், இல்லா மஹ்ரூமுன். මේකට අර්ථකථනය දෙන්න මට නිකම් මට පොඩ්ඩක් හරි කනගාටුයි. මේකට අර්ථකථනය දෙන්න. இல்லா மஹ்ரூமுன் என்ன, யாரும் நாசமாக்க மாட்டார்கள், இல்லா மஹ்ரூமுன். අපේ භාෂාවෙන් කියනවනම් நாசமா போனோனுல தவிர. நாசமா போனோனுண்டு சொல்லினாங்க. நாசமா போனோனுல தவிர வேற யாரும் நாசமாக்க மாட்டார்கள். யார் நாசமாக்கிட்டானோ அவன் நாசமாகிட்டான், அவனுக்கு வேற காலம் இல்லை. ஹயத்தாக்கும் மண்ணுக்குள்ள மறைய கொள்ள இந்த ஃபர்லோட போய்த்து மறையலும். மனித மண்ணோட மண்ணாய் உக்கி போனாலும் இந்த ஃபர்ல் உக்கி போகாது. தலைமுடி தெரிக்கும், தாடி முடி தெரிக்காது. அது மண்ணோட மண்ணாக புரண்டு கிடக்கும். சுண்ணத்தான முடி, ஆண்களுக்கு மட்டும் பொதுவான முடி, நன்மை தரக்கூடிய முடி. இந்த மாதத்தில் ஹயாத்தாக்கும் இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் நீயத்தை வைங்க எல்லாரும். இப்ப சுப்ஹானல்லாஹ் சின்ன இன்ஷா அல்லாஹ் படு ஹேவ். எல்லாரும் சின்ன சுப்ஹானல்லாஹ் කරුතකඩතේ இந்த விஷயத்தை කරුතකඩතේ පඩාරේ එක්කෙනෙක් මේක දියත් කළත් මට ඇති පුතා, එක්කෙනෙක් දියත් කළත් මට ඇති. අපි බලාපොරොත්තු වෙන එක. හයි පේන මගේ මාතෘකාව දාඩි නෙමෙයි. දාඩිය වැටලුණා. දාඩිල ශික්කාය නැතනන ෂෙල්ල. දාඩියෙල්ල එන டாபிக் ஃபித்ரா. ஷங்கியானவர்களே, என்ன சொல்ல வரேன் தெரியுமா? இந்த மாதத்தில் உயிர் வாழ்றது பெரிய பாக்கியம். இந்த மாதிரி நன்மைகளும் பகுமதிகளையும் சன்மானங்களையும் கொடிக்கணக்கு அபாய லாபியது மமுඹ ස්වර්ග ලාභී ලෙසට පත් කරන්නම්. පව් කෝටියක්ද මමුඹට සමාව දෙන්නම්. அப்படியாப்பட்ட காலத்தில் உயிர் வாழ்ற பாக்கியம் கிடைச்சிருக்கு. உயிர் வாழ்றது மட்டுமல்ல, வணக்க வழிபாடுகளோட சம்பந்தப்படுத்தி, உலமாக்களோட எங்களை சம்பந்தப்படுத்தி எங்களை வச்சுக்கிறானே, இது ஆகப்பெரிய பாக்கியம். இதுக்கு நாங்க நன்றி செலுத்தணும். இந்த பாக்கியத்துக்கு நாங்க நன்றி செலுத்தணும். ஷங்கியானவர்களே, இதுக்கு நன்றி செலுத்தும் முகமாகத்தான் ஜகாத்துல் ஃபித்ரா, ஃபித்ரா அரிசி கொடுப்பது நன்றி செலுத்தும் முகமா. நபியாக சொன்னாங்க, உடம்புடைய ஜகாத். பொருளாதாரத்துக்கு ஜகாத் தீக்கிற மாதிரி உடம்புடைய ஜகாத் தான் ஃபித்ரா கொடுப்பது. உடம்புடைய ஜகாத். இந்த உடம்பு நாங்க பாவிச்சோம். கண்ணால பார்த்தோம், காதால கேட்டோம், வாயால பேசினோம், காலால நடந்தோம், கையால பிடிச்சோம். ஒரு வருட காலம் நாங்க இந்த உடம்பை பாவிச்சோம், சுகம் அனுபவிச்சோம், வணக்க வழிபாடுகள் செஞ்சோம்.
ஒரு வருட காலம் இந்த உடம்பை பாவிச்சதுனால உடம்புடைய ஜக்காத்தான் ஃபித்ரா கொடுப்பது. நல்லா வலைக்கும் இன்ஷா அல்லாஹ். ඔක්කොම පොතට අනුකූලව කතා කරන්නේ, පොතින් කතා කරන්නේ. எங்கட பாஷையில் தானே பேசணும். இது சிங்களத்தில் தான் பேசணும். சிங்களத்தில் பேசினா ஈஸ்டர்ன் ஈப்பாங்க வளப்பம் இல்லாமல் ஈஸ்டர்ன் மக்களும் ஈகிறாங்க எங்களோட. மாஷா අල්ලා මං හරි ආඩම්බර වෙනවා මේ කුවේට් රාජ්‍යවිල්ල අපේ සහෝදරවරුන්ගේ මුණ ගැහිමට අවස්ථාවක් ලබා දීම. ඔයගොල්ලෝ ඉක්‍රානේ ඉක්‍රා සංවිධානයට මං ස්තුතිවන්ත වෙනවා, ආඩම්බර වෙනවා, දුආ කරනවා මං. ඔයගොල්ලෝ හොඳ යහපත් පියවරක් ඔයගොල්ලෝ ගාව තියෙන්නේ. මාෂා අල්ලා. අර රටේ අවතන් වෙච්ච සහෝදරවරුන්ට යම් කිසි දෙයක් කරන්න ඕනේ කියන ෆිත්‍රායක අදහස. ඒක මට මගේ මාතෘකාවටත් ඒක සෑහෙන වටිනවා. ඒක ஹயர் உடம்புடைய ஜக்காத். இந்த உடம்பை பாவிச்சோம் நாங்கள் මේවා චාර්ජ් කරනවා නම්, මේ මයික් එක වැඩ කරනවා නම්, මේ හෝන් එක ඇහෙනවා නම්, මේවා චාර්ජ් කරනවා නම් කොච්චර කරන්න ඕනද? කාටද පුළුවන් කරන්න? මේ ඔක්කොම නිකන් ස්වභාවයෙන්ම අල්ලාහ් තාලා எல்லாத்தையுமே இயற்கையாகவே அல்லாஹ் தாலா எங்களுக்கு வச்சிக்கிறான். இந்த உடம்பை பாவிச்சதுனால உடம்புடைய ஜக்காத்து தான் ஃபித்ரா கொடுப்பது. நல்லா வழிகிறோம். உடம்புடைய ஜக்காத் ஃபித்ரா கொடுப்பதின் மூலமாக ஆயுள் நீளமாகும். ஆயுள் நீளமாகும். நஃபாக்கள் நிறைய இமாம்கள் போட்டிக்கிறாங்க. ஆயுள் நீளமாகிறது மட்டுமில்லை, வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடிய மனப்பக்குவம் உண்டாகும் ஃபித்ரா கொடுப்பதன் மூலமாக, உடம்புடைய ஹக்க நிறைவேற்றுவதன் மூலமாக. சும்மா ஆயுள் நீளமாக வேலில்லை, காட்டிலே மேட்டிலே சந்திலே பொந்திலே மண்டே 65-75 ආණ්ඩවනේ சும்மா නිච්චි පල්ලිය පැත්තට ගොඩ වෙලාවක් නැහැ මොකද. ඉතින් මෙහෙම නිකන් ආයුෂ දිග වෙලා වැඩක් නැහැ. ඊට වැඩිය හොඳයි කොටේ පොட்டு போய் சேர்றது. அதோட நல்ல சும்மா பாவத்தை சம்பாரிச்சு கொண்டு ஆயுள் நீளமாக வேலைக்கா வணக்க வழிபாடு செய்யாம சுஜூது செய்யாம நோம்புடைய காலத்துல ஹராபாக்கா. நோம்புடைய காலத்துல எல்லாம் பாதுகாக்கணும். සෑහෙන්න තියෙනවා ඒව කියන්න මට මාතෘකාවට අදාළ නැහැ. නැත්තම් ඔකත් කියවනවා. ஷகியானவர்களே, அப்ப ஒரு வருட காலம் பாவிச்சதுனால அல்லாஹ் தஆலா ஜகாத் நபி அவங்க இதை கடமையாக்கி வச்சுக்கிறாங்க. ஆயுள் நீளமாகிறது மட்டுமல்ல, வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடிய மனப்பக்குவத்தையும் அல்லாஹ் தஆலா உண்டாக்குவார். அற உடம்புடைய ஹக்கு ශරීර බද්ධ මේ ශරීරෙට තියෙන බද්ධ අපේ දේපල් වලට බද්දක් තියනවා වගේ මේ ශරීරෙට තියෙන බද්ධ තමයි zakatul fitra. අවුරුදු 7ක්. சுப்ஹானல்லாஹ். ஆயுள் நீளமாகும். அடுத்தது நஷல் நரைக்கு நோய் நம்பலங்கள் இல்லா. நஷல் நரைக்கு நோய் நம்பலங்கள் இல்லாமல் போகும். சுப்ஹானல்லாஹ். அது மட்டுமல்ல, உடம்புக்கு வர இருக்கக்கூடிய திடீர் ஆபத்துகள் எல்லாம் இல்லாமலா போகும். பத்த ගෙවීමේ අවුරුදු 7 මේ බද්ද ගෙවීමේ சுப்ஹானல்லாஹ் டாக்ஸ் கண்ட்ரினால இந்த உடம்புக்கு வரக்கூடிய ஆபத்துகள், திடீர் ஆபத்துகள், எத்தனையோ விஷயங்கள் நடக்குது இன்னைக்கு உலகத்தில். அதெல்லாம் இல்லாமலா போகும். மாஷா அல்லாஹ் ஜகாத்துல் ஃபித்ரா கொடுப்பதின் மூலமாக எல்லாரும் கொடுக்கணும். நபி அவங்க சொன்னாங்க எல்லாரும் கொடுங்க. ஹராமான பொருளாதாரத்தினால் இந்த உடம்பு வளர்க்கப்பட்டிருந்தால், ஹராமான பொருளாதாரத்தால் உடம்பு வளர்க்கப்பட்டிருந்தால் அந்த உடலில் உள்ள ரத்தம் சுத்தமாகும் ஜகாத்துல் ஃபித்ராவின் மூலமாக. ரத்தம் சுத்தமாகும். ஹராமான பொருளாதாரம் இல்லை நாங்கண்டா ஹராம் இல்லை. ஹராம் என்ன ஹராம் இல்லை நாங்கண்டா ஹராத்தும்போ கைய வச்சே இல்லை. என்ன ஹராம்? வட்டி 100க்கு 10 100க்கு 20 தயாவத்தி அக்கா சீலவத்தி அக்கா பேமத்தி அக்கா சோமதாசைய பேமதாசைய கொடுக்குறானுவல். 100க்கு 10 100க்கு 20 ஷவடியை வச்சு காப்பை வச்சு சேனை வச்சு பொஸ்தாத்தை வாகனத்தை பொஸ்தாத்தை வச்சு வீட்டோட டீடை வச்சு எடுத்துட்டு வாரேன். 100க்கு 10 100க்கு 20 வட்டி. இதான் எங்கட ஆட்களுக்கு தெரிஞ்ச ஹராம். வட்டி எங்கட ஆட்களுக்கு தெரிஞ்ச ஹராம். ரெண்டிக்கு ஒன்று வட்டி, மற்ற பண்டி ஹராம். அடி கட்டக்கால் மச்சான், கட்டக்கால்டா ஹராண்டா, கட்டக்கால் அடி தின்னாடா மோடேன். கட்டக்கால் களத்து மடத்துக்கு அடிச்சிருப்பாங்க. நாகசலாம் நேர நிக்கல சீவன் இல்லை. ஆனா பைட்டுக்கு ஹலால் தேடுவான். அடே ஜம்மித்துலமா சீலி கொண்டு வாருடா.
எனக்கு விலங்குல மச்சான், நீ வாரே அவனுக்கு பட்டு, நீ வாரே. அடே நீ ஊத்திக்கிறியடா, அதுக்கு சீலிக்காடா. நீ களத்து மடத்தை அடிச்சு அதுக்கு சீலிக்காடா. அது ஒரிஜினல் சீல் சீல். எனக்கு ஐயோ, எங்கட ஆட்களுக்கு தெரிஞ்ச ஹராம் இவ்வளவு தான். வட்டி பட்டி வட்டி பண்டி இவ்வளவு தான் தெரியும், அதுக்கு மேல தெரியா. சங்கையானவர்களே, பொய் இருக்கே, பொய் மாறாம் தான், பொய் மாறாம். உண்மையை சொன்னா 10 கிடைக்கும், பொய்யை சொன்னா 100 கிடைக்கும். 90 நெருப்பு. ஏமாத்து பொருளாதாரம், மற்றோட ஏமாத்தீகி, பொய்யை பேசி ஏமாத்தீகி, ஏமாத்து பொருளாதாரம் பச்சை ஹராம். அது அதை பத்தி யாரும் பேசவில்லை. ஏன்னா எல்லாரும் அதோட சம்பந்தம், அதை பத்தி யாரும் பேசவில்லை. பொய்யும் ஹராம் தான். ஹராமான பொருளாதாரம், ஹராமான பொருளாதாரத்தினால் குழந்தைகளுக்கு உணவூட்ட வேண்டாம். சாலிஹான உணர்வு உண்டாகாது, சாலிஹான உணர்வு உண்டாகாது. எந்த மதரசாயில போட்டாலும் ஓத மாட்டான், ஓடி வருவான். ஓடி வந்தே போற ஹசரத் மாட்ட குறை வந்து அந்த ஹசரத் அப்செட் ஆமியா, ஜல்பல்லாமே ஜல்பல்லாமே பிள்ளைகளுக்கு அடிச்சாமே, மொத்தல பாயிடாமே, மொத்தல பாய் விளக்குமே விளையாடே. அடே அடே, இந்த பொருளாதாரத்தை பாடுறா. எல்லா பிள்ளையும் ஓதுது, புள்ள ஓடுது. என்னாண்டு பாரு, என்னாண்டு பாரு. ஹராமான பொருளாதாரம் துறப்பட்டி ஒரு நாள் உணர்வு உண்டாகாது. சரி, எப்படி சரி நீங்க ஆலிமாக்கி ஹாபிஸாக்கி எடுப்பீங்க, துட்டிக்கு தானே கொடுத்துக்கிட்டு தென்னமான போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு எடுத்துறேன். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்ட கிருபையினால ஆலிமாக்கி ஹாபிஸாக்கி எடுப்பீங்க. ஆனா சாலிஹான உணர்வு உண்டாக்கலாம். ஏகது ஏகர்ல போவாண்டவே அது ரத்தத்தில் உரிவார சாமான். உங்களோட பொருளாதாரம் எப்படி, உங்களோட ரத்தம் அப்படி, உங்களோட ரத்தம் எப்படி, உங்களோட உணர்வுகள் அப்படி. இமாமுனா கஸ்ஸாலி சுப்ஹானல்லாஹ். ஹராமான பொருளாதாரத்தினால் மனைவிக்கு உணவூட்ட வேண்டாம். அவளுக்கு ஹலாலில் இன்பம் ஈக்காது, ஹலாலில் இன்பம் ஈக்காது, ஹராத்தில் தான் இன்பம். ஹலால சாயமே பத்தின ஹலால தான் அவளுக்கு மோகம், மோக வேண்டியாது. ஹலால பச்சாத்து கணக்கெடுக்க மாட்டான், ஆனா ஹராத்தை தள்ள வச்சு பாப்பா. ಇದೀಗ 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 ಕೂಲನ್ನು ಕಳಿಸಿರವಾ ನನ್ನಾರು ಕುಡಿಕಿಯಾ ಕೂಲು ಮುತ್ತರವಾ ಫಲ್ಡ ஒன்று கரைக்குவா ஃபல்ட ಇದೀங்களே மச்சான் ಇದೀங்களே ஃபல்ட தரவா ஃபல்டா. இவருக்கு பச்சை தண்ணியும் இல்லை. ஹராத்தில் தான் அவளுக்கு மோகமா. நல்லா விளைக்குங்க புதுக்கிற கண்டு. ஹராமான பொருளாதாரத்தினால் ஆடைகள் வாங்கி கொடுக்க வேண்டாம். அந்த ஆடை அணிஞ்சிருக்கும் காலமெல்லாம் அவளுக்கு ஆபாசமான உணர்வுகள் தான் உண்டாகும். ஆபாசம் காட்டணும், புட்டிக்கணும், நெஞ்ச முன்னு போட்டுக்கொண்டு போகணும், ஆம்பளோட புலங்கணும், முட்டோணும், மோதணும், வெளியே போ காட்டணும், புட்டிச்சோணும் என்ற உணர்வுகள் தான் உண்டாகுமே ஒழிய சாலிஹான உணர்வுகள் அவளுக்கு உண்டாகாது. தலாக் சொல்லி வேலில்லை. තලක් කියලා වැඩක් නෑ. තවත් එකක් බැන්දත් ඕකටත් දෙන්න ඔය ගින්දර ඒකිත් හැදෙනවා. එන්න කදේට පාරනේ කාලිල ඔක්කොම කාලි. යන්නවනේ කාලි. කාලි empty. මුන්ට මෙලෝ හතක් දන්නේ නැහැ කාලිලට. ඔක්කොම empty. அவனும் சும்மா வந்து என்னண்ட தலாக்கோ சொல்லி சொல்லி போ தொலைஞ்சி தொலைஞ்சி போய் முண்டி அவன் தலாக்கு. அடே கேளே ஆண்டவனே, வாய திறந்து கேளே. அடே நீ என்னத்தை சம்பாதிக்கிறாய், என்னத்தை සම්බාර කේරුළු කාලි කියන්නේ නිකන් නෙමෙයි රජයේ සේවයක් කියලා ඒගොල්ලන්ට හිතේ. அவங்களுக்கு நினைவு ஒரு රජයේ සේවයක් කියලා. රජයේ සේවයක් නෙමෙයි, ශරීයතේ නිලයක්. ශරීයතේ නිලයක්. முஃப்திய பார்க்க பவர் காலி. முஃப்தி தீர்ப்பு கொடுப்பவர், காலி தீர்ப்பு எடுப்பவர். எட புலம் கண்ணு ஓனம தீந்துவா கண்ட புலம் ஒரு ஹராத்த ஹலாலா கேளும் அவருக்கு. அப்படி பவர் காலிக்கு முங்கும் எம்டி அப்பேராட்டி எம்டி காலி. ஆஹாப்பாங் பொருளாதாரத்தை பத்தி கேட்கணும் எங்களுக்கு கேட்கலாம். முஃப்திට අහන්න බෑ, කාලිට අහන්න පුළුවන්. මෙවරෙන් තොබ හම්බ කරලා කියලා කියපන් පොඩ්ඩක්. තෝ කොච්චර හම්බ කරනවද? තෝගේ ආදාය මාර්ගය කොහොමද? අහන්න පුළුවන්. එහෙම බලයක් තියෙනවා යාට. சும்மா எடுக்கலாக்கல சரி சரி சொல்லி தொலைஞ்சி போனி போ, நீனும் போ நீனும் போ. இது என்ன தேனிது கூத்து கத்தகிவே. ஹராமான பொருளாதாரத்தினால் எங்களுடைய பொருளாதாரம் ஹராமுக்கு கலப்பட்டிருந்தால் அந்த பொருளாதாரம் பரிசுத்தமாகும் எங்களுடைய ஜக்காத்துல் ஃபித்ராவின் மூலமாக. ஹராமான பொருளாதாரத்தில் வளர்க்கப்பட்ட உடம்பு எங்களுடைய குழந்தைகளுடைய உடம்பு, உடம்பில் உள்ள ரத்தம் சுத்தமாகும் எங்களுடைய ஃபித்ராவின் மூலமாக. பத்தகிவி. அது மட்டுமல்ல, மனைவியுடைய உணர்வுகளை அல்லாஹ் தஆலா பரிசுத்தமாக்குவான்
எங்கட பத்த அவரது பத்தாக விட பத்திங் சுப்ஹானல்லாஹ். நபி அவங்க சொன்னாங்க அது மட்டுமல்ல நீங்கள் நோட்ட நோன்புகள் குறையுடையதாக அங்கீகரிக்கப்பட தகுதியற்றதாக வானத்துக்கும் பூமிக்கும் மேல தொங்கிக் கொண்டிருக்கும். குறையுடையதாக அங்கீகரிக்கப்பட தகுதியற்றதாக வானத்துக்கும் பூமிக்கு மேல தொங்கிக் கொண்டிருக்கும். எப்ப ஜகாத்துல் ஃபித்ராவை கொடுக்கிறீங்களோ அதனுடைய குறைகள் எல்லாம் நிறைவு செய்யப்பட்டு கபூல் செய்து கொள்கிறான். உடம்பு மட்டுமல்ல அமல்களை அல்லாஹ் தஆலா பரிசுத்தமாக்குறான் ஜகாத்துல் ஃபித்ராவின் மூலமாக. சுப்ஹானல்லாஹ். ஆண்டுதோறும் செய்த வணக்கங்கள், இபாதத்துகள், தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜுகள், ஜகாத்துல் ஃபித்ராக்கள், சதகாக்கள், தான தர்மங்கள், உம்ராக்கள், ஹஜ்ஜுகள் அத்தனையுடைய குறைகளும் நிறைவு செய்யப்படுது ஆண்டுதோறும் கொடுக்கும் ஃபித்ராவின் மூலமா. நல்லா வணக்கம் இன்ஷா அல்லாஹ். இதுல பேசணும் அப்பா, இதுல பேசணும், இல்லாட்டி விளப்பம். இன்றைக்கு எல்லாம் சில்லற என்ன தெரியுமா, எங்க நாட்டில் சில கூட்டம் சொல்லி கொண்டிருக்கிறேன் பஞ்ச காலத்து அமல்வா, இது பஞ்ச காலத்துல தான் ஓய் பங்குட்டி பேர பஞ்சமாவா ஈகி சும்மா இருக்கவா ஏன் அப்படி ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு நோன்பு பெருநாளைக்கு 2 நாளைக்கு முன்னால கடமையாக்கப்பட்டு சுப்ஹானல்லாஹ். இந்த உம்மத்துக்கு கடமையாக்கப்பட்ட ஒரு அமல் உண்டு. இது சங்கையானவர்களே எல்லாரும் கொடுக்கணும். நபி அவங்க சின்ன ஏழையும் கொடுக்கட்டும், பணக்காரனும் கொடுக்கட்டும், ஆண்களும் கொடுக்கட்டும், பெண்களும் கொடுக்கட்டும். ஏழையும் கொடுக்கட்டும், பணக்காரனுக்கு மட்டுமல்ல ஏழையும் கொடுக்கட்டும். சுப்ஹானல்லாஹ். எஜமானும் கொடுக்கட்டும், அடிமையும் கொடுக்கட்டும். அடிமையும் கொடுக்கட்டும். அடிமைக்கு என்ன கடமை? அவனும் இந்த உடம்பை பாவிச்சுகிறான், அவனும் செலுத்தணும். சுப்ஹானல்லாஹ். எல்லாரும் கொடுக்கட்டும். இந்த அளவுக்கு சொன்னா இமாம்கள் வரையறுத்துகிறாங்க. ரமதானுடைய தலைப்பிறை 6 மணிக்கு தெரியுது வைங்களேன், சும்மா வைங்களே. 6 மணிக்கு ரமலானுடைய தலைப்புற தெரிஞ்சு ரமலான் பிறக்க போகுது. 6 மணிக்கு ரமலான் பிறந்தா சரி வைங்களே. 6:10க்கு ஒரு மனுஷன் மௌத்தா போறான். 6:10க்கு ஒரு மனுஷன் மௌத்தா போறான். அவனும் நன்றி செலுத்தட்டும். ஏன் 10 மினிட்ஸ் ரமலான், 10 நிமிஷம் ரமலான் கிடைச்சிச்சு. சுப்ஹானல்லாஹ். பாயோட படுக்கையோட நோயோட நம்பளத்தோட பேச்சு மூச்சு இல்லாம தாய் பரவாயில்ல, மூச்சு வாங்கினானே விட்டானே, அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்கும் மஃபிரத்துக்கும் அடைஞ்சிருப்பானே, சொர்க்கம் திறக்கப்பட்ட காலத்துல மௌத்தா போனானே, நரகத்தை மூடின காலத்துல மௌத்தா போனானே, அவனும் செலுத்தட்டும். சுப்ஹானல்லாஹ். அதே மாதிரி ஷவ்வாலுடைய தலைப்பிறை, நோன்பு பெருநாள் தலைப்பிறை 6 மணிக்கு தெரியும் வைங்க. 6 மணிக்கு போறப்பாக பேசுறாதீங்க. கடைசியில் பலாயிரம் முப்தி சாப்பிட்டு அடே என்ன பண்ணி கோயத்தில் 6 மணிக்கு அவர் என்கிட்ட கேட்பார், என்னப்பா 6 மணிக்கு போறேன்னு சிலர் உதாரணம் பண்ணி சொல்றேன். 6 மணிக்கு புற தெரிஞ்சா முடியுது, ரமதான் முடியுது. 6 மணிக்கு புற தெரிஞ்சா ரமதான் முடியுது. 5:50க்கு ஒரு குழந்தை பிறக்குது. 5:50க்கு ரமதான் இவராய் பாய் பனாட்ட பிரசூத்திர வேணும் எல்லாமே ஒரு புள்ள பிறக்குது. சுபஹா. அந்த குழந்தையும் நன்றி செலுத்தட்டும். ஏன் 10 மினிட்ஸ் ரமதான், 10 நிமிஷம் ரமதான் கிடைச்சிச்சு. அல்லாஹ்வுடைய மூதேவிகிட்ட பட்டியல், இந்த சீதேவிகிட்ட பட்டியல் எழுதப்பட்டிருக்கும் சம்டைம். சுப்ஹானல்லாஹ். அதனால நன்றி செலுத்தட்டும். எல்லாரும் கொடுக்கணும். எங்கட மூதாதையர்கள் எவ்வளவு நேரம் ஷேக், எவ்வளவு நேரம் இது விளங்கணும் கட்டாயம். இது யூஸ்லெஸ் இல்ல யூஸ்ஃபுல். எல்லாரும் வளைக்கும் விஷால் மறு நீங்க எங்க கேட்க தேவையில்லை. மறு எங்கே நீங்க இந்த ஜகாத்துல் ஃபித்ராவை கேட்க தேவையில்லை. ஒக்கபது என்ன தன்ன பாஷா என்பது என்ன முகத்தகின்னு பாரு. எந்த அளவுக்கு எங்கட மூதாதையர்கள், எங்கட ஆச்சி அப்பா அப்ப ஆத்தல முத்தல கித்தல கிரிக்கித்தல கால கோய்த்தாலம் துருடம் ஏகடை ஸ்துதிகளால் எவ்வளவு தூரத்துக்கு நன்றி செலுத்தினாங்கன்னு சொன்னா, கற்பிணி தாய்க்கு, நிறை மாச கற்பிணி தாய்க்கு 2 பங்கு கொடுத்தாங்க. ஒன்ன துண்ணா தேவல்ல, ஆனா கொடுத்தாங்க. ஏன்? அங்கொண்டு வாழுது, கையகால் உசுப்புது, மூச்சு வாங்குது, விடுது, அங்க ஒரு வாழ்க்கை நடக்குது. அதனால 2 பங்கு கொடுத்தாங்க. நன்றி செலுத்துறது, கவனம் செலுத்துறாங்க. அதுதான் சாலிகான பிள்ளைகள். அப்ப ஆத்தல முத்தலமை கோமது அவுலியாக்கள் மாதிரி ஆட்கள். ஏன்? நன்றி செலுத்துறாங்க. நல்ல சாலியான உணர்வு. எல்லாரும் கொடுக்கணும். சுப்ஹானல்லாஹ். சங்கையானவர்கள் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு சொன்னா, பெருநாளுடைய பகல் பொழுதை உண்டு புசிச்சு சந்தோஷமா
கழிக்கிறதுக்கு ஈக்குது, இன்னும் மேல் மிச்சமாகவும் ஈகி. அப்ப இவங்களுக்கெல்லாம் வாஜிபாகுது, இவங்க எல்லாம் கட்டாயம் கொடுக்கணும். பிறநாளுடைய பகல் பொழுதை உண்டு புசிச்சு தண்ட குடும்பம் உண்டு புசிச்சு சந்தோஷமா இருக்கிற கழிக்கிறது ஈக்குது, இன்னும் மேல் மிச்சமாகவும் ஈகி. அப்ப இவங்களுக்கு எல்லாம் கடமை ஆகுது, எல்லாரும் கொடுக்கணும், எல்லாரும் கொடுக்கணும். சுப்ஹானல்லாஹ். ஷங்கியானவர் எப்ப கொடுக்குறீங்க? कथा करूँ एक एक कथा करूँ एक एक मातृका எப்ப கொடுக்குறீ ஏகாத் கதா கரும் எப்ப கொடுக்குறீ? எப்பையும் கொடுக்கேலும் இப்பையும் கொடுக்கேலும். ரமலானுடைய காலம் கொடுக்கிற காலம் தான். ரமலான் பிறந்தாச்சா ஃபித்ரா பிறந்தாச்சு. ஷரீர பத்தகவன காலே ரமலானுடைய காலம். சுப்ஹானல்லாஹ். சுட்டு கரிக்கிற காலம். இந்த காலத்துல தான் கொடுக்கிறேன். ரமலான் பிறந்தன்னு சொன்னா நபியாங்க சொன்னாங்க, இமாம்கள் வரையறுக்கிறாங்க, பெருநாளுடைய தலைப்புரை தென்பட்டு விட்டது என்ற செய்தி காதுக்கு புழுமா இல்லையா? காதுக்கு புழும். முஃப்தி சாப் எங்களை நாட்டில் அறிவிப்பாங்க, பெருநாளுடைய தலைப்புரை தென்பட்டு விட்டது என்று ஒரு செய்தி காது புழு. அந்த செய்தி புழுக்கல அதுவரையில இன்னும் ஃபித்ரா நான் கொடுக்கல, ஏதோ வியாபாரத்தில் தொழிலாம் கட்டிக்கிட்டு முன்ன பின்ன மறந்துகிறது வைத்து அதுவரையில் இன்னும் செலுத்தவில்லை என்றால் அவன் உடனடியாக செய்ய வேண்டிய அமல் ஃபித்ரா கொடுப்பது. கிசிமதேக நிறுத்த வேண்டிய வேடம் அது அவருக்கு கடமை ஆயிட்டாச்சு. பிற்படுத்தலாம், அதுவரையில பிற்படுத்துறது மக்ரூஹ்னு எழுதுறாங்க. செஞ்சுக்குள்ள கிடைக்கல முன்ன ஆவின சரி, அந்த செய்தி காலில் விழுந்த உடனே செஞ்சிடணும், உடனே ஃபித்ரா கொடுத்துடணும். இமாம்கள் எழுதுறாங்க. சுப்ஹானல்லாஹ். இது தலைப்புற தெம்பட்ட நடிகை டக்குன்னு பஜாரெல்லாம் பிஸி ஆகுது. பஜாரெல்லாம் பிஸி. ஏன்னா முட்டை வட்டப்பம் கித்துல் கற்பட்டி தேடுவான். சிலவன் பாபர் சாப்பில, சிலவன் டெய்லர் சாப்பில. எங்க டாக்டர் ஊத்துவலை பார்க்கணும். அது தெரியா? வட்டப்பம் கித்துல் கற்பட்டி எல்லாம் தெரியும். எங்களோட உம்மத்தோட ஹாலாத்தோட செல்ற இது அடே அமல செய்யுங்களே. பெருநாள் தொழுகைக்கு முன்னால கொடுத்தால் ஜகாத்துல் ஃபித்ரா, ஷரீரபத் ஜகாத்துல் ஃபித்ரா. பெருநாள் தொழுகைக்கு பின்னால கொடுத்தால் சதகத்துல் ஃபித்ரா. ஜகாத்துல චෝදනාවට කොටු වෙනවා. ஜகாத்துல චෝදනාවට කොටු වෙනවා. ඒක ஜகாத் නෙමෙයි, ඒක බද්ද නෙමෙයි, ශරීරබද්ද නෙමෙයි. சுப்ஹானல்லாஹ். அலைக்கும் இன்ஷாஅல்லாஹ். என்ன கொடுக்குறீ என்ன கொடுக்குறீங்க? இது பேசுவோம், இதெல்லாம் பேசுவோம். என்ன கொடுக்குறேன்னு கட்டாயம் தேவை. என்ன கொடுக்குறீ? என்ன கொடுக்குறே? தானிய தீம. இங்க கூட அவுகாஃப்ல ஒரு முடிவோடு செஞ்சிருப்பாங்க, விஷயம் வேற. தானிய தீம, தானியம் கொடுப்பது. ஏன் தெரியுமா தானியம் கொடுக்க சொல்லி? பெருநாளுடைய பகல் பொழுதில் யாரும் பட்டினியா இருக்கக்கூடாது. பெருநாளுடைய பகல் பொழுதில் பட்டினியா இருப்பதை இந்த உம்மத்துக்கு ஹராமாக்கிக்கிறான். எல்லாரும் உண்டு புசிச்சு சந்தோஷமாயிக்கணும். பெருநாளுடைய பகல் பொழுதில் பட்டினியா இருப்பதை உம்மத்துக்கு ஹராமாக்கிக்கிறான். அமலுக்காக வேண்டி சரி பட்டினியா இருக்கலாம். அட இன்றைக்கு நல்ல பெரிய நாள், நாங்க நோம்பு பிடிப்போமே, ஹராம். நோம்பு பிடிக்கவுமேலா ஹராம். பட்டினியா இருப்பதை ஹராமாக்கிக்கிறான். அதனால எல்லாரும் உண்டு புசிச்சு சந்தோஷமா இருக்கட்டும் என்று சொல்லித்தான் தானியமா கொடுங்க. தம்பலஹரி காப்புதிங் படகின்ன நிவாகத்துதிங். சுப்ஹானல்லாஹ். பெருநாளுடைய பகல் பொழுதில் யாரு சரி ஒருத்தர், யாராச்சும் ஒருத்தர் அம்மா பசிக்குது என்று சொல்லி கை நீட்டினால் அது ஒரு பாவம். அட தோஷம் முழு ஊரையும் பாதிக்கும், முழு நாட்டையும் பாதிக்கும். அட தோஷம் முழு ஊரையும் பாதிக்கும். சும்மா பசி, பஞ்சத்துக்கு பசி என்று அது வேற இல்லை. எல்லாம் டூரிஸ்டுகள் வர எங்கிட்ட ஊர்வல்ல அதுமா பசிக்குது, அது பஞ்சத்துக்கு பசி என்று அதுக்கு பயப்படானும். ஏக பதுவானே மேக சாப்பிடானே எங்கட பயண்டிப்பா அது பயப்பட வேணும். அது சாபம் இல்லை. உண்மையிலே தின்னில்லாம கை நீட்டினே ஆனால் அது ஒரு பாவம், அது ஒரு தோஷம், அது நாட்டை பாதிக்கும், ஊரை பாதிக்கும். நல்லா விளைகிறோம். அதனாலதான் தானியமா கொடு. எதை சாப்பிட்டீங்களோ அதை கொடுங்க.
எப்படி எப்படி எங்களுக்கு எல்லாம் சொல்லியா, எதை சாப்பிட்டீங்களோ அதை கொடுங்க. நோம்பிலே சுதுரு சம்பா, ஜெம் சம்பா, சுதுரு சம்பா, முத்து சம்பா, கீரி சம்பா, அதான் மெலிச்சா இந்த தான் இறங்கும். எங்கட நாட்டுடைய போக்க நான் சொல்றேன். இங்கிரி நீங்க பாஸ்மதி அடிக்க எனக்கு நான் தெரியா, மெலிஷா இந்த தான் எங்களுக்கு கொஞ்சம் இறங்கும். ஏக சுபாவம் அப்பித்தேமாய் பெரிசா வாக்கு போக்கா இருந்தா ஒன்றும் இறைக்குள்ள கஷ்டம். நல்ல கீரிச்சம்ப, முத்துச்சம்ப, ஜெம் சம்ப தான் அந்த கீரி எல்லாம் அப்படித்தான் நீகி அப்படித்தான் திம்பாங்க. நல்ல கீரிச்சம்ப முத்துச்சம்ப திண்டுட்டு பச்சரிச கொடுத்துறாங்க. பச்சை மோசடி. ஆயுள் நீளமாகறதுக்கு பதிலாக காலையிலே கொட்டையை போட்டாலும் போட்டுருவாங்க. ஷுவரா ஷுவரா அது ஷுவர் நடக்கு. மோசடி செய்வான் பத்தனை முன்னாத கேவைக்குதுண்டு. நோய் நஷனருக்கு நோய் நம்பலங்கள் இல்லாமலா போறதுக்கு பதிலாக ஊரு பேர் இல்லாத நோய்கள் நம்பலங்கள் வந்து அந்த லோக்கம் இந்த லோக்கம் நவலோக்க எந்த லோக்கையில போய் நிற்கவாமோ தெரியா. கொஞ்சம் கவனமாயிக்கணும். பத்த கெவி மேதி பொடாக் அவதானம் வேண்டும். எதை சாப்பிட்டோமோ அதை கொடுங்க. நீ அதுல சாப்பிட்டதே கொடுங்க. ஓ சாப்பிட்டதை கொடுங்க. அப்படியா? நாங்க தம்பப்பு நியூடுஹால் குருட்டு பச்சரிசிக்கு எதிர தம்பப்பு நியூடுஹால் அது நோய்க்கு வா, அது டாக்டர் அட்வைஸ் வா. எல்லாரும் நோயாளி அல்ல, நோயாளி திங்கிறத கொடுக்க வேணாம். இது என்ன நோயாளி திங்கிறது கொடுக்குறீங்க? சுகதை திங்கிறத கொடுங்க. சுப்ஹானல்லாஹ். எங்களுக்கு எல்லாம் சொல்லப்பட்டி பாம்பெத்தாய் காட்டுக்கோ பேய் සමහර අපේ ඉන්නවා පාම්පෙත්තයි කාටකෝ පිට වැඩි යන්න බෑ. ரெண்டு பிஸ்கட் கிரீம் கிராக்கர் பிஸ்கட் இனி கொடுங்கயா, தின்னதை கொடுங்கயா. அடே பொதுவானத்தை கொடுங்க. இது நீங்க தம்பப்பு நியூடுஹால் உங்களோட டாக்டர் அட்வைஸுக்கு நோயாளி சுட்டி நீங்க சோதிங்கிறத கொடுங்க. பொதுவானத்தை கொடுங்கோ, பொதுவானத்தை கொடுங்கோ. சுபஹானல்லாஹ். எதை சாப்பிட்டீங்களோ அதை கொடுங்கோ. சுபஹானல்லாஹ். சங்கையானவர்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க, எவ்வளோ கொடுக்குறீங்க, எவ்வளோ கொடுக்குறீங்க? இதெல்லாம் பேசுவோம். ஒரு தலைப்பு ஷேக், ஒரு தலைப்பு. எவ்வளோ கொடுக்குறீங்க? எவ்வளோ கொடுக்குறீங்க? நபி அவங்க சொன்னாங்க சாவுன் சாவுன், ஒரு சாவு கொடுங்க. ஷாக்கல்ல என்ன பரிசு ஒரு ஷாக்கா? ஷாக்கல்லப்பா சா சாவுன். ஒருத்தன் வந்து கேட்டான்ட்டு அது இன்னும் ஷாக்கன்னு என்ன ஷாக்கு? அதே ஷாக்கல்லடா சாவுன். ஒரு ஸ்கேல் உண்டு, அது நபியாவுடைய ஸ்கேல் உண்டு. சாகுன். சுபஹானல்லாஹ். சாகுன் சாகுன் யார சொல் சாகண்டா என்ன நாயமேன்னு சொல்லி சஹாபாக்கு கேட்டாங்க. சொன்னாங்க 4 முத்து, 4 முத்து, 4 அல்லு, 4 புடி, 4 புடி, 4 அல்லு, 4 அல்லு, 4 புடி கொடுங்க. 4 புடியா? பிஸ்மில்லா 1, பிஸ்மில்லா 2, 3. செல்லம்பத்து என்றது என்ன குஞ்சு சோறாக்கவா, குஞ்சு சோறாக்கவா? இந்த புடி கொடுக்கா இங்க அடி கிடைக்கும். இதெல்லாம் புடி, இதெல்லாம் புடி விளங்கப்படுத்தினாங்க. இதெல்லாம் புடி பக்தாதில் இருந்தாங்க. அந்த நேரத்திலே வாட்ட சாட்டமான உயரம் பெருப்பமான பூர்த்தியான உடம்புடைய ஆண்கள் அடி அட்டாக் யோத கோத்ராக் බග්දාද විතරයි හිටියේ. එවකට බග්දාද විතරයි හිටියේ නබිතුමාගේ කාලේ. ஒரு யோத கோத்திரம் அவங்கட கையால 4 எப்படி தானிய குவியலிலே கையை விடுவாங்க. எப்படி 1 சுப்ஹானல்லாஹ், 2 சுப்ஹானல்லாஹ், 3 ஷவல் அடிச்ச மாதிரி ஷவல் பாற கேக்குவாங்க. ஏத்தி சுப்ஹானல்லாஹ். அன்னபுடி. இந்த பக்தாதுடைய இமாம்கள் அந்த நேரத்தில் இந்த பக்தாதுடைய இமாம்கள் நல்ல நேரம் அவங்களோட புடி அள்ளி வச்சுக்கிறாங்க, அளந்து வச்சுக்கிறாங்க. அந்த அவங்க அள்ளின அல்ல அவங்களோட கையால அள்ளி நிறுத்தி ஸ்கேல் பண்ணி வச்சுக்கிறாங்க. எங்களுக்கு ஜகாத் நிசாபு கணக்கு படிச்சு தர நேரத்தில் முகமது மௌலவி அவர்கள் அவங்களோட கபூர்களை விசாலமாக்கி வெளிச்சமாக்கி வைக்கணும். நீண்ட காலம் தீன் சேவை செஞ்சவங்க, உம்மத்தை கட்டி காத்தவங்க, தலைநகரில் இருந்து கொண்டு உலமாக்களுக்கு உறுதுணையா இருந்தவங்க தான். கடைசி காலம் பார்ப்பார் இல்லை, கேட்பார் இல்லை, நோயோட நொம்பலத்தோட பாயோட படுக்கையோட ஒருத்தரும் எட்டி பார்க்கவும் இல்லை. சரி, அது விடுங்களேன். அல்ல அவங்கள கபூர்களை விசாலமாக்கி வெளிச்சமாக்கி அவங்க
எங்களுக்கு ஜகாத் நிசாபு கணக்கு படிச்சுட்டாங்க. முத்துடைய பாடத்தை எடுத்தாங்க. முத்துடைய பாடத்தை பக்தாதுடைய ராத்தல்ல பிரட்டி வச்சுக்கிறாங்க. எல்லாத்துக்கும் வாய்ப்பாடி නිකන් නෙමෙයි චක්‍ර ලේඛන අනුව මම කතා කරන්නේ. දැන් අහන්න එපා. දැන් ගෙනල්ලා නැහැ අතේ ගෙනල්ලා නැහැ ඒවා. දැන් අහන්න එපා. ඇවිල්ලා චක්‍ර ලේඛන පෙන්නන්න දැන් ගෙනල්ලා නැහැ. ගෙනල්ලා නැහැ. චක්‍ර ලේඛන අනුව அந்த பக்தாத் ராத்தல எங்கட ராத்தலுக்கு பிரட்டி எங்கட ராத்தல கிலோவுக்கு பிரட்டி பார்த்தா 2 கிலோ 243 கிராம். 2 கிலோ 243 கிராம். வானா समस्त लंका जमी तुलमा எங்கட ஜம்மியா தலைக்கு 2.5 கிலோ கொடுங்க முடிவு செஞ்சு. தலைக்கு 2.5 கிலோ கொடுங்க, குறைஞ்சிடப்படாது கூடிடப்படாது, 2.5 கிலோ கொடுங்க சொல்லி முடிவு செய்யப்பட்டி. சுபஹானல்லாஹ். அல்லாஹ் அலைஹிரும் இன்ஷா அல்லாஹ். தலைக்கு 2.5 கிலோ ஏன் பொறுப்பில யாரெல்லாம் மீக்கிறாங்களோ அவங்களோட பொறுப்பில கொடுப்பது என் மீது வாஜிப். என்ன பொஞ்சாதி புள்ள குட்டி, என்ன தாய் தகப்பன், வயசுக்கு மூத்த தாய் தகப்பன், என்ற ஊனமுற்ற சகோதரங்கள் ஜெய் விளப்பம் கட்டதில் வந்தீக்கும் எங்களோட செய்து கொண்டு நானாண்டு கொண்டு அதில் விளப்பம் இல்லை. ஜெய் புத்தி கட்டு மந்த புத்தி அடுனு ஒன்று கொண்டாக்கி கொள்ளாங்க. அப்பே அப்பேன்னா எங்களோட ஒட்டிருக்கிறவங்க அவங்களோட மீதெல்லாம் கொடுப்பது என் மீது கடமை. நான் கட்டாயம் கொடுக்கணும். சுபஹானல்லாஹ். இது ஊர்லிக்கிற பொஞ்சாதி புள்ள குட்டியை கணக்கு பார்ப்பான், ஊர்லிக்கிற தாய் தகப்பனை கணக்கு பார்க்க மாட்டான். கணக்கு பார்க்கறது சும்மா அதை கணக்கு எடுக்கிறேன் இல்லை. அடே அதுக்கு ஒரு கோலம் அடிப்பான். தம்பி தம்பி இது அடே இந்த உமக்கு நீ கொடுக்க நான் கொடுக்கவா? ஓ அரிசி 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 வித்திரா அரிசி அரிசி நான் கொடுக்கவா நீ கொடுக்கவா? அடே நீனும் கூட நானும் கூடேடா. என்னத்தேன் இது முகத்துமே அபராதி. நான நினைக்கிறான் தம்பி கொடுத்தண்டு, தம்பி நினைக்கிறான் நான கொடுத்தண்டு. நான கொடுத்தும் இல்லை தம்பி கொடுத்தும் இல்லை. எந்த நாளும் நோயாளி. மாமா எங்க போற? கிளினிக் போற. மாஸ்பதா கிளினிக், அமதாம கிளினிக். மௌத்தாக காட்டியுமே பேத்தி பத்தகை வேண்டோனி குடும்ப தாய் தாப்பனுக்கு எங்களை வளர்த்தாங்களே, ஆளாக்கினாங்களே, பெருப்புட்டினாங்களே. முகத்தமே சுபஹானல்லாஹ். ஊனமுற்ற சகோதரர்கள் எங்களோட சேர்ந்து கொண்டு ஓரமாக்க வேணும், ஒதுக்க வேணும். அனாதைகள், ஒரு ஆதரவற்றவர்கள் என்னோட சேர்ந்து கொண்டு அவங்களோட மீது கொடுப்பது எனக்கு கடமை. ஓரமாக்கலாம், அவனை கணப்பாக்கணும், அவனை குடும்பத்தில் உண்டா சேர்க்கணும். நான் சுப்ஹானல்லாஹ். எத்தனையோ விளப்பம் கட்டது ஓரமாக்கி ஒதுக்கி வச்சு சமுதாயங்கள். சில நேரம் அவனோட பரக்கத் உங்க ஆர்த்திகத்துக்கு අපිට හම්බ වෙන්නේ නැති. උන්ට ලැබෙන්න ඕන ආර්ථිකෙත් එක්ක තමයි උන්ගේ බරකත් එක පිටින් තමයි අපිට ආර්ථිකය ලැබෙන්නත් ඇති. சம்டைம் என்ற வண்டி வாகனங்கள் ரூடு வாசல்கள் எல்லாம் அவனோட பரக்கத்தால வந்ததாய்க்கும். அப்படி ஆயிக்கும். சம்டைம் ஒதுக்கவான ஓரமாக்குவான கொடுத்துருங்க அவனோட ஹக்கு. 2.5 கிலோ எல்லாரும் கொடுக்கணும். 1 கிலோ எவ்வளவு? අපේ රටෙන් ගම ඔයගොල්ලන් දැන් ඔයගොල්ලන් මේ කොයිත් එකේ දිනාරයක් කිව්ව ඒක ගන්න බෑනේ අපිට. ඒක ඔයගොල්ලන්ගේ සාමාන්‍ය ඔයගොල්ලන් ගත්තු තීරණයක්, මෙහි ඉන්න උලමාවරුන් ගත්තු තීරණයක්. ඒක හරි. අපේ රටේ ගමුකෝ 1 கிலோ எவ்வளோ? ஷாயிரம் மேக்ஸிமம் ஷாயிரமான 100 ரூபா ටොප් ඒ නෝ ලිමිට් ආජල්ලා කනේ අපි සාමාන්‍ය රුපියල් 80යි. රුපියල් මමත් ගත්තා. මමත් කිලෝ 10ක් කරක් දාලා ආවේ. රුපියල් 80යි. කිලෝ දෙකක් 160යි. දෙකමාරක් රුපියල් 200යි. අවුරුද්දකට සැරයක් මේ ශරීර බද්ද රුපියල් 200යි. රුපියල් 200යි ශරීර බද්ද. சுபஹானல்லாஹ். புள்ள குட்டியில பெத்து போட்டிக்கிறவன் நெஷனலுக்கு நோய் நம்பளம் இல்லாத குழந்தையாக வளரட்டும் என்று சொல்லி ஒரு 200 ரூபா கொடுக்கலவா? மங்க அண்ணி 200க்கு வண்ட பெரிது. நெஷனலுக்கு நோய் நம்பளம் இல்லாத புள்ளையாக வளரட்டும், சுவாத்தியம் உள்ள புள்ளையாக வளரட்டும் என்று අවුරුද්දකට සැරයක්, මාසකට සැරයක් නෙමෙයි, අවුරුද්දකට සැරයක් රුපියල් 200ක් ගෙවන්න බැරිද? சரி, நோய் நம்பளம் அது நீங்க டாக்டரோட பார்த்துவோங்க. உங்கள்கிட்ட சல்லிக்கு டாக்டர், நீங்க டாக்டரோட பார்த்துவோங்க. நல்ல சாலியான உணர்வு உள்ள பிள்ளையாக என கபரு மகேஷர் ஆகிறதுக்கு புரோஷனம் தரக்கூடிய ஒரு குழந்தையாக சந்ததியாக வரட்டும் என்று சொல்லி அவருத்தர சரியா தேசியா கெவண்ட பேருது 200 கட்டல பெத்த அப்பனுக்கு
මොනවාද මේ රුපියල් 200යිනේ කොච්චර සාධාරණයක්ද කියලා බලන්න. ඒන් தெரியுமா 200 ரூபா අதையும் விலைங்கோங்கோ කිලෝ එකක් රුපියල් 80යි කිලෝ එකක් තියා එක 60ක් ගන්න බෑ 80ට. අන්තුම් තදුරවුන හම්නහුළු ජාරියෝන් உம்ப நீ முளைய கொண்டாரியா நான் முளைய கொண்டாடுறா நான் தான் முளைப்பிக்கிறவன் உற்பத்தி உண்டாக்குறவன் நான். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல நாங்க சும்மா தூரை மட்டும்தான் நெல்ல பித்த போடுறதை மட்டும்தான் முளைய கொண்டாடுறது அல்லாஹ். ஒரு மணியை கொண்டறையில 80 ரூபாய்க்கு ஏன்னா අපි 80ක් ගෙවන්නේ මොකටද? 80ක් ගෙවන්නේ ට්‍රාන්ස්පෝර්ට් ළඟට ගේනවා. ළඟට ගේන ඉඳ ට්‍රාන්ස්පෝර්ට්க்கு தான் 80 ரூபாய். அரிசி சும்மா அல்லாஹ் வலைங்கோ அரிசி சும்மா மோட கතා කරන්න එපා කවුරු. சும்மா ஆர்த்திகே 300 ரூபாய் போனாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அரிசி சும்மா டிரான்ஸ்போர்ட் தான் கூடுதே ஒழிய அரிசிட விலை ஏறுகள்ல அரிசி ஃப்ரீயா அல்லா தஆலா தாரான். சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் வலைகுலோனும் எங்கட நாட்டிலே 200 ரூபாய் வச்சிக்கேன் தெரியுமா? இந்த கடமைய பண்டகாலம் தொட்டு நாங்க சரியா செய்யுது. අපේ රටේ කරනවා හරියට කරනවා. හරියට 100% හරියට කරනවා. ඒ හින්දා තමයි අපේ එකට ධාන්‍යத்தை අල්ලාහ් තාලා இப்படி விலை குறைச்சு வச்சிக்கிறான். வேற நாட்டுல தானியம் எடுக்கல. சமஹர රටවල ධාන්‍යය இல்ல. ප්‍රධාන ධාන්‍යය இல்ல. ප්ලම්ස් මුන්දිරි ප්ලම්ස් ප්ලම්ස් ඒක ප්‍රධාන ආහාරය නෙමෙයි ප්‍රධාන ධාන්‍යය ඒගොල්ලන්ගේ. 1 කිලෝ එවලෝ 1 කිලෝ එවලෝ 1000 ரூபா பொதுவானதா. හොඳ ක්වොලිටි හොඳ සුපර් ක්වොලිටි එම තියෙනවා 1400 රුපියල් 1000යි කිලෝ දෙකක් 2000යි දෙකමාරක් 2500යි. எங்கட நாட்டில் இந்த கடமையை சேரை சுட்டித்தான் இலகுவாக்கி வச்சுக்கிறான் அல்லாஹ் தஆலா. ஷங்கியான் அல்லாஹ் வலைகுலோன் எல்லாரும் கொடுக்கணும் ஷங்கியானவர்களே. யாரு கொடுக்குறீங்க அதையும் பேசுவோமே. இவராய் மாத்துக்காக இவராயா ගන්න පුළුවන් කේකා හැලෙනවා පවුයි ராஜகாரி ඇති உங்களுக்கு மானும் வேலை வட்டியில் ஈகையாகும் ஒருத்தரா போற இதில் விலை கொண்டு போகணும். இல்லாட்டி அர்த்தம் இல்லை. இல்லாட்டி எங்களோட வாழ்க்கையில் அர்த்தம் இல்லை. யாரு கொடுக்குறீ? இது ஜகாத். 8 கூட்டம் தேடி கொடுப்பதுதான் அசில். 8 கூட்டம் தேடி கொடுப்பதுதான் அசில். ஆனா எங்கட நாட்டை பொறுத்தவரை எல்லாரும் கொடுக்கிற கூட்டம் தான். பால் பொழுது கழிப்பதற்கு எல்லாருக்கும் ஈகி. எங்கட ஹாஜிமார் தாராளமா தானியம் பங்குடுறாங்க. சுப்ஹானல்லாஹ் 10 கிலோ 5 கிலோ பேக்கெட் ஊடூடா பேத்து சேருது. நிறைய விட்டு உள்ள தானியம் சேருது. எங்கட நாட்டை பொறுத்தவரை எல்லாரும் கொடுக்கிற கூட்டம் தான். பட்டணியா ஒருத்தரும் இருக்க தேவையில்லை. அல்லாஹ்ட கிருபையினால தானியம் தாராளமா இருக்கு. எல்லாரும் கொடுக்கிற கூட்டம் தான். அப்ப என்ன செய்றீ உங்களுக்குள்ள நீங்களே கொடுத்துக்கோங்கோ ஒரு தீர்ப்பை தந்திக்கிறாங்க. உங்களுக்குள்ள நீங்களே கொடுத்துக்கோங்கன்னு சொல்லி ஒரு தீர்ப்பு தந்திக்கிறாங்க இமாம்கள். எங்களுக்குள்ள நாங்களே கொடுக்கிறேன்னு சொல்லி பண்டமாட்டு பண்ணல. பண்டமாட்டு என்னத்தை பொஞ்சாதி கொடுக்குறீங்க. இந்தாங்க உங்களத்தை தாங்க எனக்கு நானா நீ தம்பி நானக கொடு எல்லாத்தையும் மட்டும் அவி தின்னு இந்த கூத்து சரி வராது. இது மோசடி. இது ஷரத்துக்கு மாத்தம். ஷரத்து என்ன தெரியுமா? கொந்தேசியம் தன்னோது ஜகாத்துல் ஃபித்ராவுடைய பிரதான கொந்தேசியம் தன்னோது குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள எனக்கண்டு சொல்லி வகுக்கப்பட்ட அந்த ஜகாத் ஏண்ட பொறுப்பிலிருந்து வெளியே போய்த்திரும். வெளியே போயிடும். இன்னொருத்தர் ஜகாத் என்ன பொறுப்பில் வர பிரச்சனை இல்லை. குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அந்த தொகை எனக்கு வாஜிபான தொகை ஏண்ட பொறுப்பிலிருந்து வெளியே போய்த்திரணும். இன்னொருத்தண்ட வாரது பிரச்சனை இல்லை. சுப்ஹானல்லாஹ் அதுதான் பிரதான கொந்தேசிய ஹைர். ஷங்கியானவர்களே இது கூட்டு கடமை. அதை ஞாபகப்படுத்தணும். මේක ඔයගොල්ලන්ගේ මාතෘකාවට පොඩ කදාලයි. ඔයගොල්ලන්ගේ මාතෘකාවට පොඩි මේ සහයෝගයක් මම දෙන්නම් මේකෙන් දෙන්නම්. இது கூட்டு கடமை. இஸ்லாமிய ஷரியா அத்தனையுமே கூட்டு கடமை. தொழுகை கூட்டு கடமை, நோன்பு இங்கே நாங்கள் கூட்டு கடமை, ஹஜ்ஜி அங்கே கூட்டு கடமை, ஜகாத்தும் கூட்டு கடமை. கூட்டாக செய்யப்பட்டால் தான் நஃபாக்கள் அதிகமாகும், பிரயோஜனங்கள் லாபங்கள் அதிகமாகும். கூட்டா செய்யக்கூடிய அமைப்பில் இருந்தால் தான் லாபங்கள் அதிகமாகும். நீயத்து பசாதாகாம இல்லாட்டி நீயத்து பசாதாகும். கூட்டா செய்யப்படல என்றால் நீயத்து பசாதாகும். அதை எப்படி விளங்கப்படுத்துறீங்க? அப்படி செய்யறது உங்களுக்கு விளங்காது. நம்ம விளங்கப்படுத்தணும். இப்ப உதாரணமா நான் இப்ப ஜகாத் ஃபித்ரா கொடுக்க போறேன். இப்ப நான் பார்க்க அடி இவன் ஈக்கானையா இவன் ஜாய் வாக்குல ஈக்காண்டா
இவனுக்கு நான் கொடுப்போம்யா, இவனு ஒரு பேக் கொடுப்போம், இவன் ஒரு பேக் கொடுத்தா இவன் கொஞ்சம் அங்கே ஆய்வான், எங்களுக்கு பாய்வான், எங்களுக்கு வருவான். நீயத்தை வரண்டு ஜக்காத்தில் இல்லாயத்தாலா மட்டும்தானா? ஜக்காத்தில் இல்லாயத்தாலா மட்டும்தான். சதகா பிரச்சனை இல்லை, சதகா வேண்டியமாய் செய்ய மேலும், அந்த நியத்தில் செய்ய மேலும் சதகா பிரச்சனை இல்லை. அல்லாஹ் தஆலா நியத் தான், ஆனால் வேறு நியத்து வந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ அந்நியனுக்கு நாங்கள் செய்கிறேன், என்ன நியத்து? என்ன நியத்து? அந்நியனுக்கு நாங்கள் சதகா செய்கிறேன், என்ன நியத்து? சாமிங்க இன்னொன்று ஐயே நல்லெண்ணம் வரட்டும், முஸ்லீம்களை பற்றி நல்லெண்ணம் வரட்டும். அல்லாஹ் தஆலாக்கா வேண்டிய சதகாயில் பிரச்சனை இல்லை, ஜக்காத்தில் வரையில, ஜக்காத்தில் இல்லாயத்தாலா மட்டும்தான். இன்னொருத்தனிக்கான் இவன் புள்ள ஊட்டிக்காரனே இவன்ட்டு பற்றி புள்ள ஐயாடா இவனுக்கு, அட இவனை நாங்கள் போட்டுக்கொண்டா இவன் என்கிட்ட கஸ்டமர்ஸ் ஆகுவான். மாதத்துக்கு ஒரு 2% பில்லை போடையிலும், எப்படி போடையிலும், எப்படி வான் திட்டு குடிச்சவன் தானே, அவனை போட்டுக் கொடுப்பேன். நாங்கள் வித்துறா பிஸ்மில்லா அல்லாஹு அக்பர். கூட்டா செய்யப்படலேண்டா நியத்துகள் பசாதாகும். அதுதான் கூட்டாக வச்சு கூட்டா செய்யணும், விளங்கப்படுத்தின கூட்டா செய்யற முறையை. இப்ப உங்களோட முறையுண்டு, நாங்கள் எங்கட நாட்டில் உள்ள முறையை நாங்கள் செய்யறோம், நாங்கள் அறிமுகப்படுத்தி கொண்டு போறோம். எல்லா ஃபித்ராக்களையும் உண்டு சேர்க்கணும், ஃபித்ரா உண்டு சேர்க்கணும். ஃபித்ரா உண்டு சேர்த்து சொன்னா மாஷா அல்லாஹ் கிருபையினால எல்லாம் ஒரு தொகை ஒன்று வந்து சேரும். இப்ப என்ன செய்றே, இப்ப என்ன செய்றே, ஏலான் பண்றேன். இது நான் நாட்டில் அறிமுகப்படுத்தி கொடுக்கிற முறை. ஏலான் பண்றேன், ஃபித்ரா சேதரிக்கு தேவையான வாவும், ஃபித்ரா சேதரிக்கு தேவையான வாவும் தரும் தேவையில்லை, பஞ்சத்துக்கு வாரு. அப்படி பல வீங்க ஆட்கள் சும்மா கடைக்கு என்ன ஓனே காக்கு மண்டே அவனுக்கு என்ன கார்பார் யான வாகனம் தூப்பே உணுத்தேனோனி லஜ்ஜாயினி தமங்கே பத்த தமம்ம காணும், தமங்கே பத்த தமம்ம காணும் முகத்துமே தீரும். சும்மா கடைக்கிறேன்னா எங்கள் உம்மத்துகளுக்கு சும்மா ஈலானு பண்றி. ஒரு 4-5 பேர் வருவாங்க, ஒரு 5% பிரிச்சு கொடுங்க, 95% மிஞ்சிற எடுக்க ஆள் இல்லை, கொடுப்பதற்கு ஆள் இல்லை, எடுப்பதற்கு ஆள் இல்லை. அப்ப என்ன செய்யறீ? கடலை தட்டுறியா, பேரையில போடுறியா, எங்கேயாலும் கொண்டு புதைக்கிறியா? சுபஹான்ல சங்கியா நல்லா விளைவிக்கோங்கோ. எங்கட நாட்டில் இருக்கிற பஞ்சத்தில் ஓடக்கூடிய மதரசாக்கள், பஞ்சத்தில் ஓடக்கூடிய மதரசாக்கள் வட்டக்கா கத்திரிக்கா பட்ஜெட்டுக்கு இட்டு வேண்டி தாண்டப அமாரி வட்டக்க கத்திரிக்கையிலே பட்ஜெட்டை கொண்டு போறோம். மதரசாக்கள் 225 மதரசா 20 மதரசா தான் பிக்சட் இன்கம் ஓடுது. மற்ற 200 மதரசாவும் பிச்சை கேட்டுக்கொண்டு ஹாஜி மாட்ட பின்னுக்கால் அலைஞ்சு பிச்சை கேட்டுக்கொண்டு தான் விஷயத்தை நடத்தி கொண்டு போறேன். சாதாரணமான அமைப்பில் தான் செஞ்சு பழகிக்குது. சுபஹானல்லாஹ் சங்கியானவர்களே, உலமாக்கள் படுற பாட்டை பார்க்கணும். நாட்டில் நாங்கள் உலமாக்கள் படுற பாட்டை மதரசாக்களை போட்டுக்கொண்டு எவ்வளோ கஷ்டப்படுறது தெரியுமா? எவ்வளோ கஷ்டம். மசம் முடுங்கோ மசம் அந்த மாதிரி பேச்சு பேசவானும். அப்ளிகேஷன் கால் பண்ணி பாருங்க, 450-500 அப்ளிகேஷன் வாரு ஒவ்வொரு மதரசாவுக்கும். நாங்கள் எடுக்கிறது தெரியுமா? කණ්ඩ බෑ 10යි ගන්න. අනිත් 450ම කපනවා. ඊළඟ අවුරුද්දේ ඌට ඇප්ලිකේෂන් දාන්න බෑ. ඇයි? වයස වැඩි. මොන අපරාධයක්ද අපි කරන්න කියලා බලන්න. මොච්චර අපරාධයක්ද ඊට වැඩි ගෙනියන්න බෑ. ඊහින්ද තමයි ගන්නෙ. உலமாக்கள் படுற பாட்டை பார்க்கணும். சுபஹானல்லா ஷங்கியான நான் மதரசா ப்ரோக்ராம் தான் செய்யற மட்டும். ஷாபான்ல முழுக்க மதரசா ப்ரோக்ராம். நாடு பூரா எல்லா மதரசாவும் எங்களை கூப்பிடு, எல்லா கமிட்டிலும் எங்களுக்கு தெரியும். எல்லாரும் எங்களோட சம்பந்தம், அல்லாஹ்வுடைய கிருபையினால் எல்லாரும் எங்களையே கூப்பிடுறீ. அங்க போயிட்டு நாங்கள் லீவு கொடுக்குற நேரத்தில் பிள்ளைகள்ட்ட தாய் தகப்பனுக்கு நான் உபதேசம் நான் இப்படி செய்கிறேன். வாப்பா நீங்கள் பிள்ளையில லீவில் கொண்டு போகிறீங்க, வாப்பா நீங்கள் கொண்டு போய் சும்மா ஆக்கி வச்சுட்டு கொடுக்காதீங்க. சும்மா கோழி பொறிச்சு கிரிச்சு ஃப்ரைட் ரைஸ் பண்ணி பிரியாணி ஆக்கி டெவல் பண்ணி சும்மா அப்படி கொடுக்காதீங்க. ஏன்னா நாங்கள் வட்டக்கா கத்திரிக்கையில் பிள்ளைய பழக்கி இன்னும் 7-8 வருஷம் ஓதணும் வந்த பொடியன். அது சுட்டி கொண்டு தின்ன கொடுத்தான மனசை விகுர்த்திக்கிறாங்கப்பா. தின்ன கொடுக்க வானம், சும்மா நோமலாக செஞ்சு கொடுங்க. அப்படி சொல்லி கொடுக்குறேன் எங்களுக்கு. அவன் அங்கே போய் தின்ட்டு வந்த பிறகு இங்கே அவனுக்கு அவனை சமைக்கிறதுக்கு மறு காலம் போகிறேன். எங்களுக்கு சமார் லமாய் நிவாருடாவது அண்ணன் எங்கட மகளில் ஒருத்தன் வந்து அவன் போகல. அவனோட ஆப்பரேஷன் அசர் இப்போ பாருங்க, இவன் ஓடிக்கொண்டிருக்கான் என்னன்னு பாருங்க, கேளுங்க அவனை கொஞ்சம். இவன் அனுப்புவோம் போகிற மசாக கேளுங்க. அடி இங்கே வா போல மசா போல அவன் சொன்னதை கேளுங்க. அசரத் கண்டபே அசரத் உண்மைதானே. 16 வயசு 15 வயசு திங்கிற பொடியம் மாதிரி தானே. என்ன செய்யறீ நீ? ஒன்னும் செஞ்சு குறையில அவன் கொண்டு போக ஆமாயன் சொல்லி அவனை சமைச்சு எடுத்து கொண்டு எப்படித்தான் கொண்டு போறாங்க மதரசாக்கள். மசா ப்ரோக்ராம் போனடிக்க உலமாக்கள் என்ன சொல்லி செய்யல. உலமாக்களை வாசிக்கு போட்டிக்கிறான், உலமாக்களை வாசிக்கு போட்டிடலாம். அல்லா பாதா அப்படி பேசவானம், உலமாக்களை பற்றி பேசவானம். அப்படி எங்களோட நாட்டில் அப்படி இல்லை, தக்குவோட செய்யறான் பாவம். போனடிக்க ஹசரத் நீங்கள் வந்தது கொஞ்சம் நிர்வாகத்தோட எங்களோட சம்பளத்தை பேசிட்டு போங்க ஹசரத். என்னப்பா கூட்டிக்கிறீங்களடா? இல்லை ஹசரத் 3 மாசம் அரியஸ் ஹசரத்.
பிகட்டிங் பண்ணவா, போஸ்டர் அடிக்கவா, ரோட்டுக்கு இறங்கவா, என்ன செய்ய பொறுமையோடு எங்களோட உலமாக்கள் செஞ்சு கொண்டு போறான். இப்படி பஞ்சத்திலோடு மதரசாக்கள், இந்த மதரசாக்களுக்கு இந்த நாட்டுடைய பொருளாதாரம் எவ்வளவு தெரியுமா? எங்க நாட்டில் 10,11,000 பெண்கள், 9,55,000 ஆண்கள், எல்லாம் குஞ்சு குருமான் எல்லாம் கணக்கு பார்த்தா 25 லட்சம். எவ்வளோ? 25 லட்சம். எங்க நாட்டு முஸ்லீம்கள ஜனத்தொகை சும்மா சில்ட்ரன் 25 லட்சம். 2.5 கிலோமீட்டர் பாருங்க. ஹதண்டகு நங்கால ஹதண்டகு 2.5 கிலோமீட்டர் சேருங்களே. 25 லட்சம், 50 லட்சம், 62.5 லட்சம். 62.5 லட்சம் கிலோ கோமே தானே, கோமே ஆர்த்திக. எவ்வளவு நாட்டை எவ்வளவு இல்முக்கு தீனுக்கு செலவழிக்கலும், அவ்வளவு பொருளாதாரத்தையும் ஒரே நாள்ல சேர்த்து ஒரே நாள்ல திண்டு முடிச்சு நாசமாக்கி வச்சுக்கிறோம். எங்களோட நாட்டில் இந்த பொருளாதாரத்தை கண்ணால காணவும் இல்லை. மமதம் பட்டங்காரங்க அவரு தஹாக்கணும் தொழா மே அவரு தத்தைக்க தொழாய் அவரு துலஹாக்கணும் மே மதரசா வள்ளல்ட்ட இது மதரசாவுக்காக வேண்டி சேர்க்கறதுக்காக வேண்டி இந்த ஃபித்ராவுடைய திட்டங்களை ஒரு ஊர் அறிமுகப்படுத்தி அந்தந்த ஊர் மதரசாவை கொடுத்துருங்க, அந்த ஊர் மதரசாவை கொடுத்துருங்க. மதரசாக்கள பஞ்சங்களை தீருங்க. ஒரு சில மதரசாக்கள் ஒரு மதரசால கோல் பண்ணாங்க, ஹஸ்ரத் லைட் பில்லை வெட்டிட்டு போயிட்டான். ஹஸ்ரத் லைட் பில் வெட்டி போயிட்டான். ஹஸ்ரத் 47 புள்ளையில் ஓதுரு முழுதறி லாம்ப வச்சு கொண்டு குர்ஆன் பாடமாக கேளுமா? மனசுக்கு எவ்வளோ பத்திரங்களுக்கு எவ்வளோ வேதனை. நான் எவ்வளோ பாப்பா 44,000 ரூபாய். சரி, அவனும் உங்களுக்கு சான்ஸ் தந்து தான் ஈக்கிறான். 44,000 ரூபாய் வரைக்கும் மீந்திக்கிறானே. சரிப்பா எரிங்கன்னு துவாசி எரிங்கன்னு போய் சரியான வேதனை. மையத்தொண்டு விழுந்துச்சு. எங்கள்கிட்ட சகோதரனோட தாய் 2 காய தொழுகிட்டு போய்த்து, அஜி உம்மோட கபருக்கு ஒரு வெளிச்சம் கொண்டு போடுவோமா அஜி, உம்மோட கபருக்கு ஒரு வெளிச்சம் கொண்டு போடுவோமா அஜி. அசத் முன்னாக்கேன சார் என்ன சொல்றீங்க சார்? அஜி லைட் பில் வெட்டிங்க அஜி, பிள்ளைகள் லாப குப்பி வச்சு கொண்டு மனப்பாடமாக்குறானுல்ல அஜி, செஞ்சு கொடுங்க அஜி, அல்லா வெளிச்சம். உடனே அல்லாட கிருபையால செல்வந்தர்கள், நாட்டில் இருக்கிற செல்வந்தர்கள் உடையலா அணையா சொல்லலா செஞ்சு கொண்டு தான் இருக்கிறான். அவங்களோட பொருளாதாரத்தில் தான் எல்லா மதரசாக்களும் பள்ளிவாசலும் இயங்கி கொண்டு இருக்குது. அல்லாட கிருபையினால நான் இல்லைன்னு சொல்றேன், அல்லாட கிருபையினால செஞ்சு கொண்டு போகுது. எவ்வளவு பசியில பட்டில பஞ்சத்தில் வறுமையில செஞ்சு கொண்டு போற தெரியுமா? 62 பிள்ளைகள் ஈகிற 4 கக்கூஸ் எப்படி ஈக்கும் பிள்ளை ஊட்டியலு ஆர்த்திக சேண்ட துருவலத்தாமை கரகினான். இந்த எங்க நாட்டில் ஒரு ஊர்லையும் 2000 குடும்பம் 1500 குடும்பம் எடுத்தானே எத்தனை கிலோ? 1000 குடும்பம் முடிச்சுனா எத்தனை கிலோ? 2000 எவ்வளோ? 2500 கிலோ. 1000 குடும்பம் முடிச்சுனா எத்தனை பஞ்சத்தை தீக்கலும். මෙහෙම පියවරක් මං පටන් මට ජම්මියාවේ මාව ක්‍රොස් කළා. ஜெம்மியாவில் நீ க்ரோஸ் பண்ணா. மௌலானா நீங்க ஃபித்ரா திட்டம் ஒன்று போட்டு நாடு பூரா பேசிக்கொண்டு போறீங்க, மதரசாக்களுக்கு ஃபித்ரா சேர்க்கிறீங்க, என்ன ஃபத்வா? ஃபத்வா நான் முஃப்தி அல்லே, முஃப்தி மாரில் உங்கள்கிட்ட தான் ஈகி, நான் முஃப்தி அல்லே, நான் ஃபத்வா தெரியா, நான் தக்குவாவோடு செஞ்சேன். ஏண்டா எங்கள்ட உலமாக்கள் பண்ற பாடு எங்களுக்கு தான் தெரியும். பட்டு மாடு பாவம், அது சரியான இல்ம பாதுகாக்கணும், தீன பாதுகாக்கணும்ன்றதுக்காண்டி எவ்வளோ பட்டு மாடுறாங்க. எத்தனை உலமாக்களோட கிட்னி ஃபெயில், எத்தனை உலமாக்களோட ஹார்ட் ஃபெயில். ஏன்? கத்தி 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 சும்மா லேசா எவ்வளோ உடம்பு வேஸ்ட் ஆகுறது தெரியுமா? இஃபில் பாடம் நடத்துறவங்க லேசா காது கேட்கணும், கண்ணால பார்க்கணும், காலா கேட்கணும், ஒரு ஒரு ஜபர் ஜேர் ஒரு நொக்கத்து மிஸ் ஆயினா மிஸ், மேல உள்ளதை கீழே போட்டா பே, கீழே உள்ளதை மேல வந்தா நூன். எவ்வளோ பார்க்கணும், எவ்வளோ உடம்பு வேஸ்ட் ஆகுறது தெரியுமா? உலமாக்கள் பண்ற பாட்டு இன்னைக்கு தெரியாம உம்மத்துக்கு. அப்படி உலமாக்கள் கஷ்டப்படுற தீன பாதுகாக்கிறது. நாட்டில் நாங்கள் 150 ஹாஃபிஸ் வழியாக்குறோம். அவருக்கிட்ட 150 ஹாஃபிஸ்ல சமாஜகத்தை கரணும். அப்படி ஒவ்வொரு வருஷம் 150க்கு மேல ஹாஃபிஸ்களை உற்பத்தி செஞ்சு கொண்டு தான் இருக்கிறோம். நாங்கள் அல்லாஹ் கிருபையினால் பசியோட பட்டினியோட பஞ்சத்தோட செஞ்சு கொண்டு போறோம். சப்போர்ட்டை கொடுத்தா அவருக்கிற சரியா மே ஷரீர பத்து அவருக்கிற சரியா மேக கத்தகலானா 150 300 ஆக்கலுமா இல்லவா? அப்ப என்ன க்ரோஸ் பண்ணி கேட்டாங்க. கேட்டு நான் என்ன அவங்களும் மிச்சம் க்ரோஸ் பண்ணல, சப்பி புளிக்கிட்டு சும்மிதான், அப்படி மிச்சம் தூரத்துக்கு கிண்டல்ல, அப்படி விட்டு சும்மிதான். 4 வருஷத்துக்கு போறோம். இவர் இப்போ 6 வருஷத்துக்கு முன்னால சுபஹானல்லா ஜகாத்துல் ஃபித்ராட சார்ட் ஒன்று அடிச்சாங்க. ஜமித்துலமா சார்ட் ஒன்று அடிச்சாங்க. அந்த சார்ட்ல கடைசியா அடிச்சிருக்குது, எடுப்பதற்கு ஆள் இல்லை என்றால் தீனுடைய விடயங்களில் பயன்படுத்தலாம்.
எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, மௌலானா நாங்கள் நீ பார்த்தோம், நீ உங்களோட விஷயம் நாடு பூரா போகுது, அதனால் நாங்கள் மாஷா அல்லாஹ் ஒரு தீர்ப்பு எடுத்தோம். உண்மையாக அது சரித்தான், அது நிறைய விஷயம் நடக்குது, நாங்கள் தேடி பார்த்தோம், மதுசாக்கட்ட புறப்பாடு நிறைய இருக்குது, அதுதான் தீனுடைய விஷயங்களை பயன்படுத்தலாம் என்ற முடிவுக்கு வந்துருக்கீங்க. எத்தனை பில்டிங் அடிபடுது தெரியுமா? இந்த பொருளாதாரம் எல்லாத்தையும் ஷேக் ஏழு மல்லாடுகிற நீங்கள் மாறா ஷேருங்க இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் கொடுங்க, பஞ்சம் காட்டவான் எல்லாரும் கொடுங்க, கொடுத்துருங்க இன்ஷா அல்லாஹ். 7 மணி மதரசாக்களை நான் மதரசாக்களை தாரேன் உங்களுக்கு. எத்தனையோ மதரசா லெட்டர் எழுதி ஹஸ்ரத் உங்களோட ஃபித்ரா திட்டத்தில் எங்களையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். எத்தனையோ லெட்டர் என்கிட்ட, எத்தனையோ மதரசா வானாண்ட நேரத்தோட இப்போ கேட்குறாங்க. எத்தனையோ மதரசாக்களோட பில்டிங்கில் அடிபடுது மாஷால் அரிசால. ஒரு ஊர்லேருந்து அரிசி அனுப்பிட்டு அந்த மதரசாவுக்கு அனுப்பிட்டு எனக்கு கால் பண்ண ஹஸ்ரத் நாங்கள் இத்தனை கிலோ அனுப்பினோம். அப்படியே மாஷால் நான் பார்க்குறேன் நான் எனக்கு திட்டம் போட்டு நான் பார்க்க போவேன். அங்கே போனடிக்கே பிள்ளைகளோட அரியஸ் செய்யுது, மாதாந்த சம்பளம் அரியஸ் 3000 3500 6 மாதம் 5 மாதம் அரியஸ் செய்கி லிஸ்ட் போட்டு வச்சு அவனுக்கும் மண்டை குத்து, அவனும் பாடமாக்குறதுக்கு வாப்பா அனுப்புங்க வாப்பா, இந்த லிஸ்ட்டில் போட்டுச்சு வாப்பா. அவனுக்கு வாப்பட பொருளாதாரம் என்ன யாருக்கு தெரியும்? இதே அவனுக்கும் மென்டல், அவனுக்கு மானசிக இவ்வளோ வேட்டணும். நான் வருஷா போனேன், ஹஸ்ரத் இந்த அரியஸ் லிஸ்ட்டில் மிகத்தானே இதெல்லாம் நாங்கள் கேன்சல் பண்ணுவோமே இந்த அரிசால. பரவாயில்ல ஹஸ்ரத், நீங்கள் செய்யுங்க, உங்களுக்கு நீங்கள் வேண்டி செய்யுங்க. ரைட் வா மயன் எல்லாம் வாங்க எல்லாத்தையும் வந்து மயன் உங்களோட அரியஸ் எல்லாம் போட்டி உங்களோட எல்லாட்டையும் அரியஸ் எல்லாம் கட்டியாச்சா? உங்களோட அரியஸ் எல்லாம் கட்டின மயன், யாரும் கடன் இல்லை மதுரசாக்கா, வார மாசத்துலேருந்து சரியாக கொடுங்க மயன், பாப்பமாருக்கு செல்லுங்க மயன். 2 பொடியன் கண்ணால் மலண்டு கண்ணீர். அவனுக்கு திரும்பி வாப்பட பொருளாதாரத்தை எப்படி செஞ்சு கொள்றீ? மலண்டு கண்ணீரை வந்து சுபஹானல்லாஹ். அந்த ஊருக்கு எவ்வளவு லாபம்? அந்த ஊருக்கு பஞ்சம் இல்லாமலா போகும், பட்டணி இல்லாமலா போகும், வறுமை இல்லாமலா போகும், ஏழ்மை இல்லாமலா போகும். அந்த ஊர்ல எவ்வளவு துவா கிடைக்குது. இந்த திட்டத்தை நான் ஹேத்தாக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அல்லாஹ் அவங்களுக்கு மேலே ரஹ்மத் செய்வான். உங்களோட இங்கேக்கு சேர்க்கிற அமைப்பில் எல்லாருமே இன்ஷா அல்லாஹ் கொடுத்துருவோம் இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் வந்து அந்த ரூபா பார்க்க வேணும். இல்லை எங்களுக்கு 200 ரூபா தானே, 200 ரூபா சொல்லி பொடி சொல்லி கொண்டு வேணும். இங்கே பொடி சொல்லி கேண்டிப்பா, அது சரி வராது. இங்கே ஒரு ரியாலா ஒரு டினார் எவ்வளோ பிரச்சனை உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களோட புள்ள குட்டி மனை மக்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து. அப்படியா? அங்க கொடுக்குறாங்களா? அங்க கொடுக்கல, இவங்க தானே கொடுக்கணும், இவங்க தான் கொடுக்கணும், உங்களுக்கு தான் கடமை. இங்க கொடுத்தா 1 டினார் ஆயிடா, அங்க கொடுத்தா 200 ரூபா ஆயிடா என்று சொல்லி கேமை மாற்ற போவானுமா? මොනහරි කමක් නැහැ, කොහොම හරි කමක් නැහැ. ඒ චෝදනාවෙන් කොටු වෙන්නේ නැතුව, චෝදනාවට බැර වෙන්නේ නැතුව, චෝදනාවට අහු වෙන්නේ නැතුව ඒක දිගටම කරන්න இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் எங்களை பரிசுத்தமாக்கி வைப்பான். அப்படி செஞ்சு கொள்வோமா இன்ஷா அல்லாஹ்? அல்லாஹ் மேலா ரஹ்மத் செய்வான் இன்ஷா அல்லாஹ். சந்தர்ப்பத்தை தந்த அல்லாஹ் தஆலாக்கு நன்றி செலுத்துவதோட உங்களோட என்ன இக்ரா முந்தி நாங்கள் ஐபிஎஸ் என்னமோ ஐஐசியா ஐபிஎஸோட தான் நான் போன வந்த டைமில் வந்து கொண்டு பட்டுமாண்டு. இப்போ மாஷால்லா உங்களோட மாஷா நல்ல அல்ஹம்துலில்லாஹ் செய்யுங்க, செஞ்சு கொண்டு போங்க, இந்த உம்மத்தை வழி நடத்துங்க. ஆனால் ஒன்று மட்டும் நான் வேண்டிக் கொள்கிறேன் இன்ஷா அல்லாஹ், இங்கேயே இக்கவானாப்பா அல்லாண்டு சொல்லி நாலு சம்பாரிச்சு பிடிச்சி கொண்டு நாட்டோடு வந்து சேருங்கப்பா. ಅಲ್ಲ ಅವಳ ಮೇಲೆ ರಮೇಶ ನಮ್ಮ ಮಗಿಯೇ ಸರಿ ಎತ್ತವಿಲ್ಲ ಅವಂಕ ಬೆಗ್ಯಾಪತ್ತಿಲ್ಲಿ ಮಕ್ಕಳಿ ಲಮ್ಮ ಇಲ್ಲ ಬಟ್ಟಿ ತೆಕ್ಕ ಇಂಡು ಇನ್ನು ಕಟ್ಟಿ ಇನ್ನು ಎತಿ ಇರಿಚಿರಂಡಿ ಚೆನ್ನ ಪುಳ್ಳ ಹುಟ್ಟಿಲೋಡು ಹೆಂಗೆ ನಿಲ್ಲುಗೋ ಇಲ್ಲ தனிக்கடை இண்டேப்பா அது 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 எங்களுக்கும் அது சரியில்லை, குடும்பத்துக்கும் நல்லமில்லை. அதனால் அது பஞ்சத்துக்கு பசி வந்தீப்பீங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொள்றதுக்கு நீங்கள் செஞ்சு கொண்டு மாஷாலாம் இல்லாண்டு அவசரமாக பெய்த்துற லைனை பாருங்க இன்ஷால்லா. வீட்டோட ஊரோட புள்ள குட்டிகளோட ஈச்சப்பழத்தை திண்டு கொண்டு ஹஜ்ஜியில் குடிச்சு கொண்டு ஈச்சோ பிச்சோண்டு புள்ளைல மதரசாக்களுக்கு போட்டுக்கொண்டு ஆலிமாக்கி ஹாபிஸாக்கி ஒரு அமைப்பில் தீனுடைய உழைப்போடு செஞ்சு கொண்டு எங்களுக்கு செஞ்சு கொண்டு போகலும். அப்படி செஞ்சு கொள்வீங்கன்னு சொல்கிற பெகேபாத் இல்லிமாத் மங்க இதிரிபாத் கரலா மண்ணி ஹண்ட வேணவா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.